பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்கிட்ட அவங்க என்ன பேசலாம் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாருடா நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி விஜிஎஸ் போட்டு பொழக்கிறாரு. வேறு லெவல். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரோரா சொல்லுது, நீ தானே வெளியில் வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தடா அப்படின்னு கேட்குது எப்ஜேகிட்ட. எப்ஜே சொல்கிறான், நான் சொல்லியாச்சுடா தப்புன்னு, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆதிரை பற்றி எனக்கு என்ன எல்லா விஷயமும் தெரியும், அவள் சொல்லிட்டான்ட்ட, நான் சொன்னால் என் கெரியரே க்ளோஸ் ஆகிருங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காடா, என் கெரியரே மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அவள். அந்த அரோரா அவர் கடுப்பாகவும் ஆகாதா அப்படிங்கிறான், கத்திக்கிட்டு இருக்கான். விஜேஎஸ் பிரேக்கு போகிற நேரத்தில் இந்த கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் தான் சொல்கிறேன், என்னடா பிரச்சனை உனக்கு, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இவன் வந்து அடங்குவானவன் யார், எப்ஜே அடங்குவானா, பெரிய அவரே நினச்சிக்கிறாரு பெரிய ரவுடி மாதிரி. சரியான காமெடி பீஸ் அவன், லுச்சா பாய்ஸ். அடுத்து எப்ஜே ஓவர் ஆட்டிட்டு லீவிட் இதான் பற்றி என்கிட்ட பேசாதீங்க, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி. கிளம்பு நான்லாம் வந்து 1000 லைட் ஏரியாவில் எங்கள் அப்பா யாரும் தெரியுமா, எங்கள் அப்பா என் பேரை கேட்டாலே ஏரியா அதிரும். எங்கடா அதிரும், எங்கே அதிரும், என்ன அப்பா உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் புரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அவன். அடுத்து விஜிஎஸ் கேட்குறாரு, அப்புறம் எதுக்குடா நீ இதுக்கு வந்த, உங்கள் அப்பா பெரிய ஆள்னா எதுக்கு இங்கே வந்த, இது பிக் பாஸ் ஷோ, வெளியில் போய் உங்கள் அப்பா பெரிய ஆளாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இங்கே வந்துட்டு இப்படி பெரிய ஆட்டிடியூட் காட்டுவியா அவர். சகாயம் இதெல்லாம் பண்ணியிருப்பான் பாருங்க, சுழல் சீரீஸில் எப்ஜே சகாயம் அந்த மாதிரி நினச்சிட்டு வந்திருப்பான் போல. அவர் விஜிஎஸ் கேட்குறாரு, என்ன பிரச்சனை அரோரா, என்கிட்ட அவங்க என்ன பேசலாம் பேசக்கூடாதுன்னு எப்படிங்க முடிவு பண்ணலாம், நீங்கள் எப்படா முடிவு பண்ணலாம் எப்ஜே, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, எப்படி நீ முடிவு பண்ணலாம். இவங்க சொல்லலைன்னா அது உங்களுக்கு தான் பெரிய மைனஸாக போயிருக்கு எப்ஜே, புரியலையடா உனக்கு, உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க மாமா டிவி, விளக்கு பிடிக்கிறாங்க மாமா டிவி, அவங்க உனக்கு புரியலையாடா எப்ஜே அப்படிங்கிறாரு. என்ன வேறு விளக்கு பிடிக்க சொல்கிறாங்கடா அப்படிங்கிறாரு. அதானே உண்மை, எப்ஜேயை காப்பாற்றுறதுக்குன்னே இந்த மாமா டிவி வேலை பார்க்குதுங்க. 2 ப்ரோமோங்க, 3வது ப்ரோமோ 4வது ப்ரோமோ பாருங்கள். இவனை காப்பாற்றுறதுக்கு தான் வேற என்ன, இதோட பச்சையாக என்ன தெரியுது. உனக்கு மைனஸாக போயிருக்குண்டா பேசலைன்னா, நல்லதே தெரியல உங்களுக்கு, புரிஞ்சுக்கோங்க எப்ஜே. நல்லா காப்பாற்றுறாங்க மாமா டிவி, நல்லா காப்பாற்றுறாங்க. அரோரா பேசுனது ஆதிரைக்காக மட்டும் இல்லை, முக்கியமாக அவங்க பேசுனதே எப்ஜேக்காக தான் அப்படிங்கிற மாதிரி எப்ஜேக்கு வந்து இன்டெரக்டாக ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. பொழைச்சிக்கோடா, வெளியில் கழுவி ஊற்றுறாங்க, உனக்கு ஓட்டு இல்லை ஒன்றும் கிடையாது, மாமா டிவி ஏதோ மாமா வேலை பார்த்து உள்ளே வச்சுருக்காங்க உன்னை, அதான் உண்மை, விளக்கு பிடிக்கிறாங்க உனக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கடா, இவ்வளோ தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாரு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள்.